அப்புறம் அடிச்சு பிடிச்சி எப்படியே பிளே ஆஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லாத டீம்னு சொல்ல மாட்டேன், ஒரு பயங்கரமான டீம். நாங்களாச்சு அடிச்சிட்டு வந்திருக்கோம், அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க குவாலிஃபயர் 2ல? கண்ணா நீ ஒரு பக்கத்தை மட்டும் தான் பார்த்துருக்க, இன்னொரு பக்கத்தை பார்க்கலையே. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் நான் பார்க்கலையே. அதான் மெயின் பிச்சு சேப்பாக்கல. என்ன பண்ண போறீங்கன்னா அதான்டா, எப்படி சென்னை சூப்பர் எங்களை வந்து கம்மி ரன்ல வச்சு செதுக்குனாங்களோ அந்த கோவத்துல இருக்க போறேன். எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, அஸ்வினை நினைச்சு மட்டும் தான் பயம் எனக்கு. சகாலு சகால்லாம் சேப்பாக்கல பெருசாலாம் ஒன்றும் சந்தீப் சர்மா இது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. புவனேஸ்குமார் வச்சிருக்கா சேப்பாக்கு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. நட்டும் இருக்காரு. நட்டு இருக்காரு. அப்புறம் டேய் எப்படி ஜாக் பாட்டு அவ்வளவுதான். ஓகே, ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் குவாலிஃபயர் 2க்காக தான். ஸோ அதுல வந்து சன்ரைசர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். நான் தான் சொல்லுவேன் சன்ரைசர் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்கின்றத நான் இங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபைனல் போகும். கேகேஆர் கூட மோதும். நம்பிக்கை கிடையாது. ஒரு நம்ம ஆபீஸ்ல ஒரு டீம் போட்டு அமிச்சா கூட ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்கடா. அதுக்காக நீ வந்து ராஜஸ்தான் பலமான டீம் சொல்லலாமா? இன்னைக்கு நான் மென்ஷன் கூப்பிடுறேன், கேப்டன் கூப்பிடுறேன், குரூப் கூப்பிடுறேன். அதான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன், இது ஆர்சிபி ட்ரோல் வீடியோ இல்லை. ட்ரோல் வீடியோ இல்லப்பா. நீ வந்து அந்த மேட்ச் ஜெயிச்ச உடனே நீ டக்குன்னு போய் உட்கார்ற பத்தியா, ஃபைனல் நான் தான் ஆட போறேன்னு. ஏங்க நான் அதுக்கு முன்னாடி இருந்தே ஃபைனல் அவங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆர்ஆர் தான் ஃபைனல். எனக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்குப்பா, ஃபைனல் போக மாட்டாங்கன்னு. சஞ்சு சாம்சன் மேல நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு அவர் மேல தான் நம்பிக்கை இருக்கு. அவர் தான் கூட்டு போவார். ஓகே, ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். சொல்லுப்பா. குவாலிஃபயர் 2. ஆமாப்பா. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேகேஆர் கிட்ட தோத்துட்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபியை பீட் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. அதுக்காக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க, அதான் இல்ல. ஆனா நேத்து என்னமோ சரி விடுப்போம், அதுக்காக பேசிக்கிட்டு. குவாலிஃபயர் 2 சேப்பாக்ல நடக்க போது யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த அதுக்குள்ள அவசரம் வர மாதிரி எஸ்ஆர் கத்த ஆரம்பிக்கிற மாதிரி. உண்மைமா சத்தியமா சொல்லி முடிக்கிட்டு அவன் தான் சொல்லுவான். வெயிட் பண்ணு, சொல்லுப்பா. இல்ல இந்த இடத்துல என்ன கவுண்டர் போடலாம்னு யோசிச்சிருக்கேன் எடிட்ல. ஸோ இந்த போட்டியை ஏன் ஆர்ஆர் ஜெயிக்கணும்னு நான் பேச போறேன். பேசுடி, ஃபுல்லா பேசணும், உனக்கு வேடிக்கை பார்க்க தான் வேலையா இருக்குது. நீ ஏன் எஸ்ஆர்எஸ் தோக்குது, சாரி எஸ்ஆர்எஸ் ஜெயிக்க போகுதுன்னு நீங்க பேச போறீங்க. பேசுப்பா. சரி நீங்க சொல்ல போறீங்களா நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா. இல்ல உங்க டிராவிஸ் ஏக்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் நீ நான் பேசணும். சரி நீங்க எஸ்ஆர்எஸ் ஃபேன் தானே, டிராவிஸ் ஏக்னா என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. டிராவிஸ் ஏட் பிளஸ் அபிஷேக் சர்மா. அச்சோ தெரியாதா? அப்ப சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். நீ பேசுடா, நீ ராஜஸ்தான் பத்தி பேசினா அடுத்து எஸ்ஆர்எஸ் வர. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங் பேர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டிகேசி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். சேப்பாக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் சம்பவம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த ஓப்பனிங் பேர். ஸோ உங்களோட ஓப்பனிங் பேரை பற்றி பேசுங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன்? எங்களுக்கு 2 மேட்ச் சம்பவம் பண்ணிட்டாங்க, அதனால கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கேன். ஆனால் இந்த மேட்ச் வந்து அவர் சம்பவம் ஒன்று வந்து காத்துட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா அவர் விட்டு போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் எதிராக யார் அப்படி அவுட் எடுத்தாங்க? நம்ம புள்ள தான், அது பெருமையாக சொல்லலாம். ஹர்ஷ்தீப் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அடுத்த மேட்ச் கேகே இருக்குது ராஜஸ்தானோட ஓப்பனிங் பவுலர் யார் தெரியுமா? ட்ரெண்ட் போல்ட் அப்படின்ற ஒருத்தர் தான். ஆனா ட்ரெண்ட் போல்டோட ஆதிக்கம் டிராவிஸ் ஹெட் இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்காது தான் சொல்லுவேன். அவர் லெஃப்ட் ஹேண்ட் தான் தெரியும்ல. தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் தான் அவுட் ஆயிட்டே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதிகமான விக்கெட் எடுத்த பிளேயர் யார் தெரியுமா ஐபிஎல்ல? டிராவிஸ் ஹெட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் தான் ஓவர் போடுவார், அதனால அவர் தான் எடுத்துப்பாரு. இப்போ என்னடா இப்ப நாளைக்கு அந்த பேட்டில் வந்து அவர் ஜெயிச்சிருன்னு சொல்றாரு. அதான் சும்மா சொன்னேன். எனக்கு புரியலங்க. 2 மேட்ச் தான் ஃபெயிலியர் ஆயிட்டா 3ஆவது மேட்ச் அடிக்க மாட்டானாங்க. நீங்க வேணா பாருங்க. டிராவிஸ் ஹெட் அதாவது மேக்ஸ்வெல் ஒரு பிளேயர் தெரியுமா? மேக்ஸ்வெல் ஒரு பிளேயர். அடடா, அவனை பத்தி தெரியாம இப்ப ஆர்சிபி இந்த கேள்வி நல்ல வேலை என்ன பார்த்து கேட்ட, ஆர்சிபி பிளேயர்ட்ட பார்த்து கேட்டதுன்னு வச்சுக்க, எல்லாம் உன்னை அடிச்சு நேரம் காலி பண்றமானுங்க. எனக்கு சமகாலம். அதாவது ஐபிஎல்ல வந்து மோஸ்ட் டக் வாங்கின பிளேயர் வந்து டிகேவா ரோஹித் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சீசன்லயே 4 டெக்க வாங்கி நான் இருக்கேன்னு காட்டு போயிட்டேன். நான் கமெண்ட்ரியில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த பேடப் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்து வந்துருமா, அதுக்காவது குறிப்பிட்ட நேரம் உள்ள போய் நிக்கிறேன்டா. போனது தெரியாம வந்தது தெரியாம வந்துட்டு இருந்தா எப்பறம் ஃபேப் டிவி பாக்குறான். மேக்ஸ்வெல் யாருக்கு சொல்லுங்க, மேக்ஸ்வெல் தாங்க வராரு அப்படின்னு. அடப்பா இப்போ உட்கார. எனக்கு அவன் அவுட் ஆகும்போது அன்னைக்கு காலையில நீங்க அவுட் ஆனீங்களா நம்ம மேட்ச்ல, அதை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு. செல்ஃபிஸ் தான் ஆடல, நம்ம முத பாலே தூக்கி அதையும் மேக்ஸ்வெலுக்கு சொல்லலாம்ல. அதான் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பவுலர் வச்சிருக்கீங்க எப்பயுமே ஒரு ஆஸ்தான பவுலர்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்றுமே இருக்காது, செலிப்ரேஷன் மட்டும் ஆர்சிபி மாரி இருக்கும் ஆவேஷ் கான். ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட் ஆகட்டும், பிளேயர் அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்துப்பாங்க. பட் நிதிஷ் ரெட்டின்னு இருக்காரு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம உன் பேர் கொண்டவர். ஆனால் நிதிஷ்ன்றவர் அங்கே ஜொலிக்கிறாரு, இங்கேயும் ஒரு மாதிரி மகசூலாக தான் இருக்கிறாரு. மாச சம்பளம் அதிகமாகிடுச்சாம கேள்விப்பட்டேன், 40,000.
சரி ஓகே ஸ்டில் அதான் அவர் வந்து 70+ அடிச்சு நொறுக்கிற பிளேயரா தான் மிடில் பயங்கரமா ஆடிட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் சின்ன சோபல் பார்த்தோம், பட் இந்த வாட்டி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நாக் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஏன்னா அதான் இந்த ஐபிஎல் 2024 லீக் போட்டியில ஆர்ஆருக்கு எதிராக 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்களோட இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிளாசன், ஸ்பின் அடிக்கக்கூடியவர், சகால புழக்கக்கூடியவர். ஸோ அவரையும் எக்ஸ்பெக்ட் சகால் மட்டும் இல்லை, சாரி ஆஷனை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வழி தெரியல. ஆஷனை ஓவரையும் அடிக்கிறதுக்காக அவரை நான் இறக்குறேன். சேப்பாக் அவரோட கோட்டை பரவாயில்லடா, ஒவ்வொரு பிச்சில் எங்க கிராக் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும். அங்க போட்டா பால் திரும்பாதுங்கிறது வரைக்கும் தெரியும் அவருக்கு. சரி விடு, ஆக்சுவலா நீங்க ஒன்னு பார்க்கலாம். இப்ப என்னோட மிடில் ஆர்டர் சொல்லணும், அப்புறம் நீங்க பேசிக்கோங்க. அதேதான் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ரோமன் பவல், சிம்ரன் எட்மயர், ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின் எல்லாம் ஃபார்ம்ல இருக்கானுங்களே, எனக்கு புரியலையே. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் உங்க டீம்ல தான் இருக்காரு, எங்க டீம்ல ஹெட் இல்ல. எப்படி வீடியோ முழுசா போடுவோம் இல்லை பாதி? சரி சரி பார்த்து பேசணும். நான் நிறைய நேரம் பேசுகிறேன், எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான். ஓகே, ஸோ ஹெட் டு ஹெட். சரி வாங்க, ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19 மேட்ச் ஆடி இருக்காங்க. அந்த 19ல் 10 வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்ச் வந்து ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டில் இவங்களுக்குள்ள இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் வந்து டாப்ல தான் இருக்காங்க. க்ளோஸ் என்ன க்ளோஸ், 10-10 தான் க்ளோஸ், ஒன்று கீழே தான் கீழே தான். ஓகேவா? ஸோ இந்த பிளே ஆஃபும் வந்து கண்டிப்பாக, அதாவது குவாலிஃபை 2 வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் டஃப்பான ஒரு மேட்ச் தாங்க இது. ஏன்னா ஆர்ஆர்வே செம ஸ்ட்ராங் தான். இது ஒன்று உண்மை விஷயத்துக்குள்ள வரேன். ஆர்ஆர்வே செம ஸ்ட்ராங் தான். இந்த சைடு எஸ்ஆர்ஹெச்சுமே ஸ்ட்ராங் தான். ஸோ சரியான பேட்டில் தான் இருக்க போது. 2024 ஐபிஎல் மேட்ச் 1ல் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே பிளே ஆஃப்லையுமே சரி சூப்பரான மேட்ச் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசனை யாராலையும் மறக்க முடியாது. இது எப்படா முடிஞ்சுன்ற மாதிரி தான் இருக்கு. நிஜமாடா, ஏன்னா சென்னை சூப்பர் வெளில போயிட்டாங்க சீக்கிரம் நினைச்சேன். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ அவங்களோட பிளே ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் 12 போட்டி ஆடி இருக்காங்க. பிளே ஆஃப்ல 7 போட்டி தோத்துருக்காங்க, 5 வின். அதே மாதிரி இந்த பக்கம் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் 10 போட்டியில 5 வின் 5 லாஸ். இப்பெல்லாம் பிளே ஆஃப் பார்த்தா பிளே ஆஃபோட கிங்கே எம்ஐ தான். இன்னொரு ரெக்கார்ட் சொல்லவா? ஆர்சிபி 15 போட்டி பிளே ஆஃப்ல ஆடி இருக்காங்க, 5 வின் 10 லாஸ். 5 வின்னு 10 லாஸ். 10 லாஸ்டா, 15 லாஸ் தானடா. என்னடா பிளே ஆஃப் 15 லாஸ் தான், கப் அடிச்சு கிடையாது. சரி ஓகே, இது ரெக்கார்டுக்காக சொன்னா, நான் ட்ரோல் பண்றலாம் சொல்லல, அவர் உடனே எடுத்துட்டாரு. சரி ஓகே. ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பேட்டில் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நட்ராஜன், ரவிச்சந்திரன் அஸ்வின். ரெண்டு பேருமே 2 டீமுக்கும் கீ. ஸோ யாரோட பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் கொடுக்க போகுது. அண்ட் முக்கியமா இந்த ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒரு டைம் வந்து மோதி இருக்காங்க. ஒரு ரன்ல எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா, அந்த ஃபுல் டாஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, பரவாயில்ல க்ளோஸான மேட்ச் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. எங்க தோத்தீங்க, கடைசி பால்ல தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் அதான் சொல்றேன். ரோமன் பவல் வந்து அடிக்காம விட்டு அவுட் ஆகி அப்படியே போனஸ் மாதிரி ரேட் வந்து சொறி இருப்பார் ஃபுல் டாஸ் பால்ல. அந்த கடைசி 3 ஓவர் கம்மின்ஸ், நட்டு, அதுக்கப்புறம் புவி சரியா போட்டிருப்பாங்க. அந்த புவியோட பவுலிங்கும் சரி, நட்டோட பவுலிங் அந்த மேட்ச் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு பயம் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இப்போதைக்கு இருக்கு. பட் இது சேப்பாக்கில் ஆட போற கேகேஆரும் சேப்பாக்கில் தோத்துருக்கு இந்த சீசன். எஸ்ஆர்ஹெச்சும் சேப்பாக்கில் தோத்துருக்கு, ஆர்ஆரும் சேப்பாக்கில் தோத்துருக்கு. ஸோ யாருக்கு முதல் வெற்றி சேப்பாக்கில் கிடைக்க போகுது அப்படிங்கிற அதை தாண்டி ஸோ திரும்பவும் சென்னை மைதானத்தில் வருண் சக்கரவர்த்தி கூட போட்டி போட போற அந்த தமிழன் யாரு அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் டிகே அமுச்சு விட்டாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்களே பேசி அமுச்சு விட்டீங்க. டிகேன்னு அதனால ரிட்டைர்மெண்ட் ஆகவே வச்சிட்டீங்க. அதனால வந்து நட்ராஜனா இல்ல ரவிச்சந்திரன் அஸ்வினா? ஏன்னா அஸ்வின் வந்து கப் எடுத்திருக்காரு, எல்லாருக்குமே தெரியும், சென்னை டீம்லேயே கப் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த பக்கம் நட்ராஜன், டிகேவும் கப் எடுத்திருக்காரு, மும்பை டீம்ல இருக்கும்போது கப் எடுத்தாரு. இந்த பக்கம் கப் எடுக்கிறது 2 தமிழன் தான், ஒன்று வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்று நட்ராஜன். ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபைனல் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி கப்பு இல்லாதவங்களுக்குலாம் கப்பு கொடுக்கணும்னா ஆர்சிபிக்கு தான் கப்பு கொடுத்துருக்கணும். அப்பெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது. கொடுத்தாங்களே, அதை கூட பத்திரமா வச்சுக்கிட்டாங்க, உடச்சிட்டானுங்களே இவனுங்க தான். அடாப்பாவிகளா, சென்னை சூப்பர் கொடுத்தாடா போன கையில. யாருக்கு அந்த டே நல்லா இருக்கோ அவங்க கப் அடிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லா நாளுமே 18ஆம் தேதி ஆயிடுமா விராட் கோலிக்கு? நீங்க ஒன்றும் அதுல இருந்து வெளியே வரல. சரி ஓகே ஓகே மக்களே, எஸ் ஃபேண்டசி டீம் பிக் பண்ணுங்க. அதான் சொல்ல. ஓகே, ஸோ ஃபேண்டசி டீமை பிக் பண்ணணும்னா நீ ஸ்டார்ட் பண்ணப்போ தான் நான் அடுத்து நான் யோசிச்சு நான் சொல்லுவேன். வழக்கம் போல 6 5 பேரை சொல்லிடுவேன். சரி ஓகே சொல்லிடுறேன். டிகேசி, சஞ்சு சாம்சன், சந்தீப் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சகல். நான் சொல்லவா? இன்னும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வச்சுக்கடா. 11 பேர் சொல்றா பார்த்தலாம். பிளேயிங் லெவலில் சொல்லு. இல்ல ஒரே ஒரு பிளேயர் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து மட்டும் நான் எடுத்தேன். நிதிஷ்குமார் ரெட்டி, அவ்வளோதான். ஓகே, நான் சொல்லவா? ஓகே, டிராவிஸ் ஹெட், திரிபாதி, ரியான் பராக், ட்ரெண்ட் போல்டு, அப்புறம் இந்த சைடில் நட்ராஜன். ஒரு ஆப்ஷனாக நான் வந்து இவரை வச்சுக்கிறேன், கமின்ஸை வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ப்ளீஸ், மார்க் நம்ம கொஞ்சம் இறக்குங்களேன். அந்த விஜயகாந்த் ட்ராப் பண்ணிட்டு மார்க் நம்ம இறக்கலாம். ஸ்பின் வேணும்னு சேப்பாக்கு கண்டிப்பாக ஸ்பின் தேவை. மார்க் நம்ம ஸ்பின் போடுவாரா? எனக்கு இன்னொரு ஐடியாவே இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் டிராப் பண்ணிட்டு உள்ள மார்க் நம்ம விஜயகாந்த் யாராலையும் டிராப். உங்க ஃபேவரட் பிளேயர் மார்க்கண்டேவை உள்ள கொண்டு வரலாம்.
நீங்க என்ன டிராப் பண்ண முடியுமோ நான் தான் கேப்டன். உங்க ஃபேவரட் பிளேயர் மார்க்கண்டேவை உள்ள மார்க்கெட் ஐயோ சேப்பாக் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்டெல்லாம் உள்ள எடுத்து வரலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க மூவ் பண்ணிருப்பாங்க, இந்த ஐடியா வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆட போது சென்னை பிச், ஆனால் சென்னை பிச் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு விஷயம். ஸ்லோ பிச் தான், ஸ்லோ பிச்சா தான் இருக்குது. அப்படின்னா நீங்க மார்க்கெட்டை உள்ள எடுத்து வரலாம். அது வேற இருக்கு. 2 பிச் வச்சிருக்காங்க. pitch இருக்குது. ஒன்னு 200 பிளஸ் ஆமா. வேணுமா இல்ல 140 வேணுமா? அதான் மார்க்ரம் எடுத்து வந்தாங்கன்னா நல்ல மூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார்மேட் இன்னமும் மார்க்ரம் இல்லாத பெரிய மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவர் எடுத்து வந்தாங்கன்னா SRH will be safe. ராஜஸ்தான் ஜெயிக்கும். கமெண்ட்ஸ் சஞ்சு சாம்ஸ் நாளைக்கு பார்த்துடலாம். பாத்துடலாம். ஆஷண்ணா முடிச்சிருங்க. பாய்.